ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஓகே, நேற்று நம்ம வாய்ப்படுத்தல் பார்ட் 1 பார்த்தோம். இன்றைக்கு பார்ட் 2 பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் நேற்று போட்ட சில விலங்குகள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதில் பிரச்சனை இல்லை. ஓகே, இன்றைக்கி நம்ம 11வது கணக்குலேருந்து பார்ப்போம். சரியா? இப்போ இன்றைக்கி கொஞ்சம் நம்பர்ஸ் பார்ப்போம். இப்போ 11வது கணக்கு பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் 4 இலக்கம் தந்திருக்காங்க. இதில் எது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்னு சொல்லி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் வந்து விட 26ன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் ஏனையை வந்து 3 மடங்குகளாக காணப்படுது. 15, 21, 24 3 மடங்காக காணப்படுது. ஆனால் 26 இல்லை. சரி, நான் அது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வச்சுருக்கணும்னு சொன்னேன். நான் அதே மாதிரி சரியா? இப்போ 12வது கணக்கு பாருங்க. அதே மாதிரி 63, 125, 27, 114 தந்திருக்காங்க. இதில் விட வந்து 63. அதாவது முதலாவது என்னோட இனி வந்து கெனகன்களாக காணப்படுது. கெனகன்கள், முக்கோணங்கள் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 5, 4, 6, 7, 5, 6, 7, 8 இருக்குது. இதில் வந்து விட வந்து 3ஆவது. இது என்னென்னு சொன்னால் நல்லா பாருங்கள், தொடரான இலக்கங்கள். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அதே மாதிரி 5, 6, 7, 8. ஆனால் இதில் 3ஆவது விட மாட்டேன். 5, 4, 6, 7. அப்போ அது வந்து தொடராக வருதா, மாறி வருதா? அப்போ அதுதான் அதுக்குரிய விடையாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், 9, 6, 11. 9, 6, 11, 7, 3, 2, 4, 2, 6, 9, 0, 1, 7, 5, 4 இருக்கு. இது வந்து விட வந்து எனக்கு 2ஆவது போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி பாருங்கள், 17 வரும். இப்போ 9, 6, 1, 1, 11. அதே மாதிரி 9, 3, 10, 6, 3, 7, 17. அப்போ எல்லாம் வந்து 17 கூட்டுத்தொகை வார வடிவா. 1 மட்டும் 16 வருது. அப்போ தான் அதில் கூட்டுத்தொகையாக இருக்குது. சரிதானே? இப்போ உங்களுக்கு அதில் கூட்டுத்தொகை இப்போ 17 இருக்கும். சரியா? சரி, இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்ததில் பாருங்கள், 9,72, 10,90, 8,56, 11,85. இதில் வந்து விட வந்து 4ஆவதுன்னு போட்டிருக்கேன். என்ன ரீசன் சொன்னால் இதில் வந்து முதலாவது எண்ணிலிருந்து 1 கழிச்சு வர எண்ணோட முதலாவது எண்ணை பெருக்கினால் 2ஆவதுன்னு கிடைக்கும். அதாவது இப்போ 9லேருந்து 1 கழிச்சுங்கன்னா எத்தனை வரும்? 8. 8ஓட 9 பெருக்குனீங்கன்னா 72 வரும். அதே மாதிரி 10லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 9, 19, 92 வரும். அதே மாதிரி 8லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 7, 7, 8, 56 வரும். அதே மாதிரி 11லேருந்து 1 கழிச்சிங்கன்னா எத்தனை வரணும்? 10, 10, 11, 110 வரும். நான் விட என்ன வந்திருக்கு? 85. அப்போ அதுக்குரிய ஆன்சர் அதான் தான் இருக்கு. சரி, இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த எத்தனையாவது கணக்கு? 16ஆவது கொஸ்டின். சரியா? சரி, இப்போ அடுத்தது 16 பார்ப்போம். 16ல் என்ன வருதுன்னு பார்ப்போம். சரியா? சரி, இப்போ 16 பாருங்க. 15, 20, 30, 40, 40, 50, 50, 60 இருக்கு. இதில் வந்து முதலாவது விட என்ன ரீசன் சொன்னால் 10 வித்தியாசம். இரு எண்களுக்கு நடுவில் வர வித்தியாசம் 10ஆக காணப்படுது. இல்லைங்க, 30லேருந்து 40 கழிச்சிங்கன்னா 10, 40லேருந்து 50 கழிச்சிங்கன்னா 10, 50லேருந்து 60 கழிச்சிங்கன்னா 10. ஈஸி தானே இது? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கணக்கை பாருங்கள். இதில் வந்து இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் இருந்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ CDFE இருக்குது. அடுத்தது வந்து JKLM இருக்குது. அடுத்தது STVU இருக்குது. அடுத்தது WXZY இருக்குது. இது என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ABCலேருந்து Z வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. இது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு எக்ஸாமுக்கு இருந்தோடனே உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சீட் ஒன்று தருவாங்க தானே, அது தந்த உடனே நீங்கள் உங்கள் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அந்த பேப்பரில் சில உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ்க்கெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ இந்த இப்படி ABCD அதை போட்டு வச்சுக்கொள்ளணும். வச்சுனீங்கன்னா அப்புறம் அந்த கணக்கு வந்தால் நீங்கள் செய்கிற வரலன்னா ஒரு பற்றி இஷ்யூ இல்லை. இடத்துல போட்டு வச்சிட்டிங்கன்னா பிறகு அந்த நம்ம கணக்கு செய்யக்குள்ள நமக்கு அந்த டைம் மிச்சமாக இருக்கும். ஏற்கனவே அவங்க ஃபஸ்ட்டுக்கு அந்த டேபிளில் பேப்பர் வச்சோன்னே இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதில் பாருங்கள், CDFE தான் இருக்குது பாருங்கள். CDFE என்னென்னு இருக்குது? இங்கே ஏபிசியில் பாருங்கள், CDEF இருக்குது. அப்போ என்ன இதில் மாறி இருக்குது? இந்த E வந்து பின்னுக்கும் இந்த F வந்து முன்னுக்கும் இருக்குது. சரிங்க? அப்போ இந்த STBUன்றதையும் பாருங்கள். இந்த STBUன்றது என்ன? இந்த V வந்து இங்கேயும் இந்த U வந்து இங்கேயும் மாறுபட்டுருக்கு. உடங்குதா? அதே மாதிரி இந்த அடுத்தது என்ன? இந்த WXZY இதுவும் வந்து என்ன செஞ்சுருக்கு? மாறித்தான் இருக்கு. இந்த Zம் Yயும் மாறுபட்டு. ஆனால் இப்போ இதில் வந்து இந்த JKLM இப்போ செஞ்சுருக்காங்க தானே, இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இந்த JKLன்றது மட்டும் மாறலை. சரியாக வந்துருக்கு. இந்த JKLM வந்து சரியாக வந்திருக்கு. ஓர்டர்லையே வந்திருக்கு. அப்போ ஓர்டர்ஸில் வந்த வடிவாக இது மட்டும்தான் இந்த கொஷனில் மாறுபட்டு இருக்கு. உலங்குதா? மற்றதெல்லாம் என்ன செஞ்சிருக்கு? மற்றது முழுக்க கடைசி லெட்டர் மாறுபட்டு வந்துருக்கு. அப்போ இதில் இப்போ ஆன்சர் என்ன? இந்த JKLM
எம் என்றதுதான் விடையாக இருக்கு. சரியா? விளங்கிட்டா உங்களுக்கு இது? ஓகே. சரி, இப்போ 18வது கணக்கு இந்த கணக்கை பார்ப்போம். இப்போ இந்த கணக்கில் பாருங்கள், இந்த இருக்கிற லெட்டர்ஸில் வந்து இதுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஏபிசிடியை போட்டு வச்சுக்கணும்னு சொன்னால் இப்போ இந்த கணக்கையும் செஞ்சுக்கொள்ளலாம். இது இப்போ எப்படி செஞ்சுருக்காங்க? இப்போ பாருங்கள், விஆர்டி ஃபஸ்ட்டு பார்ப்போம். விஆர்டின்னா எப்படி இருக்குது? வி இந்த இருக்குது, ஆர்டி இந்த இருக்குது. அப்போ விஆர்டி இந்த பிக்கு முன்னுக்கும், சரியா, பிக்கு முன்னுக்கு வர இந்த இருக்கிற 3 லெட்டர்ஸ் வந்து விடுபட்டு, இப்போ 3 லெட்டர்ஸையும் விட்டு இந்த ஆர் வந்திருக்கு, பிஆர். அடுத்தது என்ன வந்திருக்கு? டி வந்திருக்கு. இந்த டி வந்து இந்த ஆரில் வந்து பாருங்க, இந்த டி வந்து இந்த ஆருக்கு ஒரு எழுத்தை விட்டு, இந்த எஸ்ஸை விட்டு டி வந்திருக்கு. அப்போ வி இந்த 3 எழுத்தையும் விட்டு இந்த ஆர் வந்திருக்கு. இந்த ஆருக்கு சரி, அப்போ வி வந்திருக்கு, 3 எழுத்தை விட்டு ஆர் வந்திருக்கு. இந்த இருக்கிற இந்த ஆர் வந்து இந்த இருக்கிற எஸ் ஒரு எழுத்தை விட்டு அடுத்த எழுத்து டி வந்திருக்கு. அப்போ என்ன, நாங்கள் தந்திருக்கிற எழுத்து அதே மாதிரி அடுத்தது. இப்போ டவுட்டுன்னு சொன்னால் அடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரியா இருக்காது? 3வது செக் பண்ணி பார்ப்போம். YUW அதை செக் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்குது Y, யூ அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இடையில 3 லிட்டர்ஸ் விடுபட்டுருக்கு. அப்போ அது ஓகே. 3 லிட்டர்ஸ் விட்டு இந்த யூ வந்துருக்கு. யூவில் அடுத்த ஒரு லெட்டர் என்ன? யூக்கு அடுத்த லெட்டர் வியை விட்டு டபிள்யூ வந்துருக்கு. அப்போ YUW அந்த VRT அதுவும் ஓகே. சரி, அதே மாதிரி அடுத்தது என்ன? FPD. எஃப் அங்கே இருக்கு, எஃப் இந்த இருக்குது, பி அங்கே இருக்குது, இந்த இருக்குது, இடையில என்ன? CDE இல்லை. 3 லெட்டரை விட்டு அந்த பி வந்திருக்கு. பிக்கு அடுத்த லெட்டர் என்ன? சியை விட்டு டி வந்திருக்கு. வாங்கிட்டா? அப்போ FBD. அப்போ இந்த VRT, இந்த YU, இந்த FD இது 3ம் சரியாக வந்திருக்கு. அப்போ இடையில இப்போ நமக்கு இந்த இருக்கிற RMPயை பார்ப்போம். இப்போ சரி, இப்போ இந்த RMP எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இந்த RMP வந்து இங்கே ஆர், இந்த இருக்கு ஆர் இருக்குது. இடையில எத்தனை லெட்டர்? 1 2 3 லெட்டர் விட்டு என் தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்திருக்கிறது என்ன? எம். அப்போ 4 லெட்டர் விட்டு வந்திருக்கு. எத்தனை லெட்டர் விட்டு வந்திருக்கு? 4 விட்டு வந்திருக்கு. சரியா? RMP. பி எங்கே இருக்குது? கடைசியில் எம் இந்த இருக்குது. 2 லெட்டர் விட்டு பி வந்திருக்கு. ஆனால் அதில் 3 லெட்டர் இப்போ தந்திரிக்கிற எழுத்துக்கு முன்னுக்கு இருக்கிற 3 லெட்டரை விட்டு 4வது லெட்டர் வந்து அந்த 4வது லெட்டருக்கு அடுத்த லெட்டரை விட்டு அதுக்கு அடுத்த லெட்டர் விடையாக வந்துச்சு. விளங்குதா? ஆனால் இதில் வந்து நான் முன்னுக்கு இருக்கிற லெட்டரில் 4 லெட்டரை விட்டு அதுக்கடுத்த லெட்டரில் 2 லெட்டரை விட்டு வந்திருக்கு. அப்போ இதில் விட என்ன வரும்? RMP. இதுதான் இதுக்குரிய விடையாக இருக்குது. நான் சொல்கிறது விளங்குது தானே? ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். வாய்ஸ் நோட் போட்டால் நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரியா? ஓகேவா? அப்போ இதுக்குரிய ஆன்சர் RMP. ஓகே. சரி, அடுத்தது வந்து பாருங்கள், படத்தை தந்து கேட்குற கொஷினும் வேறு மாதிரி சொன்ன நினைவாய்ப்படுத்தல். இப்போ இதில் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 3வது தான் இருக்குது. ரீசன் என்னென்னு சொன்னால், இப்போ வந்து சமாந்திரம், இந்த கோடுகளை பாருங்கள், இந்த கோடுகளில் வந்து காணப்படுற இது வந்து இதில் 3வது மட்டும் சமாந்திரமாக இல்லை. சரியா? சரி, இப்போ 20வது பார்ப்போம். 20வது இப்போ உங்களுக்கு பாருங்கள், இப்படி படம் 4 படம் தந்துருக்காங்க. இந்த 4 படத்தில் எந்த படம் வித்தியாசமான ஒரு படம் தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், எப்பயுமே இப்போ இந்த பாருங்க புல்லடிகள் தான் இப்போ இங்கே இருக்கிறது முக்கியம். ஒரு புல்லடி, ஒரு கலர் அடிச்ச வட்டம், ஒரு கலர் அடிக்காத வட்டம், 2 புல்லடி இருக்குது. இதில் வந்து எப்பயுமே இப்படித்தான் நமக்கு ஒரு செக்ஷன், அதாவது நம்ம ஒரு அடையாளம் கொண்டு பார்க்குறப்ப வலஞ்சுழியாக தான் நம்ம இதையும் பார்ப்போம். இப்போ இந்த செக்ஷனு இதே மாதிரி இப்படி 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 என்ற மாதிரி பாருங்க. அப்படி எப்படி பாருங்க, பார்த்துட்டு பாருங்க. இப்போ பாருங்க, இந்த இருக்கிற சரியா? இப்போ பாருங்க, இப்போ இந்த இருக்கு தானே, இந்த புல்லடி, இப்போ இந்த சதுரத்தை திருப்பக்குள்ள இந்த புல்லடி எங்கே வரும்? இந்த வட்டம் இருக்கிறது வரும். இப்போ இப்படி பார்க்க, இப்படி ஒரு புல்லடி, வட்டம், புல்லடி, கலடிச்ச வட்டம். சரியா? இது இப்படி திருப்பக்குள்ள இந்த புல்லடி இந்த வட்டம் இருக்கிற இடத்துக்கு போகும். இந்த வட்டம் இங்கே வரும்.
சரி, இந்த புள்ளடி இங்கே வரும், இந்த கலர் அடித்த வட்டம் இங்கே வரும். இதே மாதிரி அந்த 2வது படம் இருக்கா, அப்போ அது சரி, முதலாவது சரி. அடுத்தது இப்போ வைக்கிறது நேரம் திரும்ப என்ன நடக்குது, இந்த வட்டம் எங்கே வரும், இந்த மூளைக்கு தான் வரும். சரி, இந்த அடிக்கிற வட்டம் இந்த மூளைக்கு வரும், இந்த புள்ளடி இங்கே வரும், இந்த வட்டம் இங்கே வரும், இந்த புள்ளடி இங்கே வரும். அப்போ இந்த 3வது படமும் சரி. ஆனால் இடையில் இதில் வேறுபட்டிருக்கிறது எது, இந்த 3வது படம். 3வது படத்தை நல்லா அவதானிச்சு பாருங்க. இப்போ இதில் சிம்பிளாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, இந்த 2 புள்ளடி இப்படி 2 புள்ளடியும் ஒரே நேருக்கு வராது. இப்போ இப்படி விடைகள் வந்தால் நீங்கள் குயிக் ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், யோசிக்கலாம் தேவையே இல்லை. இப்போ ஏதாச்சும் மாறி அப்படி வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கணுமே தவிர இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்க தெரியும். என்னென்னு சொல்லுங்க, இப்போ ஏற்கனவே 2 புள்ளடி இப்படி தந்திருக்கக்குள்ள அது இப்படி வரும்னு சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை. அப்போ இதுக்குரிய ஆன்சர் இதுதான், இதுக்குரிய வழியாக இருக்கும். உங்களுக்கு விலங்குதான், ஏதாச்சும் விலங்குல டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்னுட்டு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். அதே நேரம் நான் உங்களுக்கு இந்த வகைப்படுத்தல 20 கொஷன் நான் முடிச்சிட்டேன். 20 கொஷனுக்கு மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு மேக்ஸிமம் 20 கொஷனாவது நான் உங்களுக்கு எக்ஸசைஸுக்கு தருவேன், நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு. நீங்கள் அதை செஞ்சு எனக்கு ஆன்சர் நீங்கள் எனக்கு ஃபோட்டோ வீடியோ ஏதோ செஞ்சு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ண, நான் பார்த்து நானே என்ன வேணால் சொல்லுவேன். சரியா, நான் எல்லாத்துக்கும் அதே மாதிரி மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 20 வரைக்கும் நான் இதுக்கான கொஷின்ஸ் நான் உங்களுக்கு தரதுக்கு ட்ரை பண்ணுவேன். நம்ம ஒரு பயிற்சி சும்மா படிச்சுட்டு மட்டும் அதே மாதிரி நம்ம செஞ்சும் பார்த்தா தான் கொஞ்சம் நமக்கு ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும் இல்லைங்களா. அதுக்காக நான் அதையும் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு நான் அதையும் போடுவேன். சரியா, ஓகே. இப்போ இது உங்களுக்கு விலங்குது தானே. இப்போ இந்த கணக்கு இது எப்படியும் விலன்னு சொல்லியாத்தான் இது வருமா, இப்படி வர கணக்கு நீங்கள் எப்படியும் விலங்கு உங்களுக்கு தெரியுது, இந்த சேர்க்க சுற்றுறது அதே மாதிரி தான் இந்த செக்ஷன் வரும். சரியா, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்னைய கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த வேறொரு புது சப்ஜெக்டோடு நான் உங்கள்கிட்ட கிளாஸுக்கு நான் வருவேன். ஓகே. நான் இதே மாதிரி வீடியோ கிளிப்ஸ் தான் போடுவேன். நீங்கள் உங்களை ஃப்ரீ டைமில் இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எனி டைம் அதை ப்ளே பண்ணி பார்க்கணும் ஞாபகம் இருக்கும். அதில் நான் ஜூம் கிளாஸ் எதுவுமே நான் செய்கிறது இல்லை. அதெல்லாம் நமக்கு ஒரு இப்படி டைமுக்குள்ளே இருந்து படிக்கிற அளவுக்குலாம் நமக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக. சரியா, அதுக்காகத்தான் நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன். இன்னும் போக நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட்டான நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். சரியா, இது இப்போ இந்த ஃபஸ்ட் கிளாஸ் தானே, அதெல்லாம் சும்மா சிம்பிளாக போகுது. ஓகேவா, ஓகே. நான் உங்களுக்கு கொஷின்ஸ், அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்குறதுக்குரிய ஒரு 10-20 கொஷின்ஸ் அளவில் நான் உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். சரியா, ஓகே.